இப்போ குத்துச்சண்டையை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இப்போ உடற்பயிற்சி அதுக்கு வந்து நீங்க இன்னும் நிறைய கட்டத்துக்குன்னா அதுல குத்துச்சண்டை ஒரு முக்கியமான ரோல்ல இருக்கு அப்படின்னு நீங்க என்னென்னலாம் அதுல நீங்க பார்த்து நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னன்னா எண்டூரன்ஸ், அதாவது ஸ்ட்ரென்தன் கோர், தென் வந்து பிரெயினுக்கு ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ஒரு டெக்னிக் நீங்கள் கற்றுக்க போகிறப்போ ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் எல்லாம் ஒர்க் ஆகும். ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வென் வி ஆர் டிரைவிங் கார் சைக்கிள் தென் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிரேக் அடிக்கிறது கொள்றதுக்கு நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுதுல்ல, அது எப்போ உங்களுக்கு இதாகும்னா இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறப்ப தான். ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் வந்து எங்கே வரும்னா நீங்கள் வந்து கார்டியோவில் கிடைக்கும். செரோட்டின் ஒரு அமிலம் சுருக்கிறப்போ உங்களுக்கு பிரெயின் லெவல் ஹாப்பி, தென் ஹார்ட் லெவல் ஹாப்பி, அப்போ உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். நிச்சயமா சார். இப்போ நம்ம குத்துச்சண்டை இந்த மாதிரி பயிற்சி மையத்துக்கு வந்தோம்னா இந்த மாதிரி வச்சுருக்காங்க சார். எஸ், இது என்னென்னதுக்கெல்லாம் பயன்படுத்துவீங்க? இது என்னத்துக்காக உள்ளது சார்? இது வந்து நம்மளோட ஃபோக்கஸ்டான நம்ம குத்து, நம்ம இந்த இடத்துல பர்ஃபெக்டாக குத்துறோம்ல, இந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ ஒரு குத்தோட லெவல் எந்த அளவுக்கு, இப்போ நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக இங்கே குத்துறேன்னு மேட்ரு இல்லை, உங்களுக்கு ஃபோக்கஸ் இங்கே இருக்கும். எந்த லெவலில் குத்துற, இப்போ நீங்கள் வேகமாக குத்துனா கிராஸாக போயிடும். அந்த ஃபோக்கஸ் இருக்குல்ல, அதுக்காக ஸோ ஃபோக்கஸுக்காக. இது வந்து டெக்னிக்னு சொல்லலாம். டெக்னிக் இது நார்மல் பஞ்சோட இது டெக்னிக். இந்த இதுக்கு போகிறது ஒரு பர்சன் இருக்கிறப்போ ஒரு பஞ்ச் பேக்குக்கு இதுக்கு ஒரு டெக்னிக் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது டெக்னிக்காக 9th படிக்கும் போது இது வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க சார் ஃபிட்னஸ் ஜேர்னியை. இப்போ வந்து உங்களுக்கு ஆக்டர்னா கண்டிப்பாக உங்கள் உடலை வந்து நீங்கள் வந்து டெய்லியும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் இதாகணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உடற்பயிற்சி செய்கிறீங்க? இப்போ இந்த குத்துச்சண்டை வந்து எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இது 2 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பாக்ஸிங்க்கு பேசிக்காக வரத்துக்கு ரீசன் வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு 7-8 வருஷம் நான் வந்து நடித்தப்போ நான் ஜிம்முன்னு பண்ணப்போ என்னோடய ஃப்ளெக்சிபிலிட்டி போயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டிக்காகவும், நீங்கள் சினிமானாலே ஒரு ஸ்கில்ஸ், ஒரு ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் வேணும், அது வந்து இதுலேருந்து கிடைக்கும். நாளைக்கு ஸ்டண்ட்டு பண்ணால் நான் ஈஸியாக என்னால் பண்ண முடியும். இப்போ விடாமுயற்சியாக இருக்கட்டும், பூலோகமாக இருக்கட்டும், ராவணக்கோட்டமாக இருக்கட்டும், அதில் என்னோடய ஸ்கில்ஸ் இருக்கும். இங்கே இதை கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான் அங்கே எனக்கு வந்து கை கொடுத்துச்சு. ஸோ அதுக்காக ஒரு விஷயத்துக்காக ப்ளஸ் இப்போ நான் ஒரு ராவணக்கோட்டம் போனேன். அந்த படத்துக்கு வந்து நீ சூஸ் பண்ணுறாங்க, 15 நாளில் ஷூட் போகிறாங்க. என்னை செகண்ட் ஹீரோவாக சூஸ் பண்ணுறாங்க. உடம்பை வந்து நீ சின்ன பையன் மாதிரி ஆகணும். அதே மாதிரி நீ ஒரு கிராமத்தில், அதுவும் வந்து ராமநாடுன்னு ஒரு ராமநாதபுரம்னு ஒரு கிராமம், அது கபடி பிளேயர். ஸோ கபடி பிளேயரோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அவங்களோட ஸ்பீடு, இன்டூரன்ஸு, ஸ்டெபிலிட்டி, ஸ்ட்ரென்த்துன்னு எல்லாமே. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நான் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக ஒரு சூழ்நிலை இருக்கப்போ இது எனக்கு கை கொடுக்குது. Ready, one double jab cross, go. Move, side, yes. Again, double jab cross, side. Double jab cross, side. Ready. Again, go. Oh, very nice. One more. Good. One more. Good. Jab cross, flip roll. Ready? Go. Hey, one more. Go. Go. Again, go. Ready, uppercut. Go. Hey, uppercut, go cross. Go. Ready, again, go. Ready, roll, go. ஏன்னா நம்ம இன்னர் மசில்லேருந்து இன்னர் ஆர்கன்ஸ்லேருந்து எல்லாம் ஒர்க் ஆகுது. நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் அதில் பண்ணுறது ஒரு 45 மினிட்ஸில் குத்துச்சண்டையில் பண்ணிடலாம். குத்துச்சண்டையில் வந்து உங்களுக்கு கேலரிஸ் பர்ட் பேன் ஆகிறது, கேலரிஸ்லேருந்து நிறைய விஷயம் டிஃப்ரெண்ட் இருக்கும்.